கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் காலபிள். நம்ம வந்து த்ரெட்டை ரன் பண்றதுக்காண்டி நம்ம வந்து காலபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்க மெத்தடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளோட காலபிள் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு, ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போதே அதை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியுமா முடியாதா? ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கொஸ்டின். ஸோ கண்டிப்பா நம்மளால வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா நம்ம காலபிள் வந்து ரிட்டர்ன் டைப் வந்து எப்பவுமே கொடுக்கும், ஓகேவா? ஸோ காலபிள நம்ம எப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம்? உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஜாவால நம்ம வந்து கஸ்டமர் த்ரெட்டை வந்து கிரியேட் பண்றதுக்கு நம்ம எக்ஸிக்யூட்டர் ஃப்ரேம்வொர்க் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டரோட ஆப்ஜெக்ட்ல எக்ஸிக்யூட்டர் டாட் சம்மிட்டிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தடோட பராமீட்டர்ல நம்ம வந்து காலபிளோட ஆப்ஜெக்டை வந்து பாஸ் பண்றோம். ஸோ இது நமக்கு எதை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, ஃபியூச்சர் ஆஃப் அதோட கரஸ்பாண்டிங் ரிட்டர்ன் டைப்பை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஃபியூச்சரோட ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் ஒரு இன்பில்டு ஃபங்க்ஷன் இருக்கு, டாட் கேன்சல். ஸோ நீங்கள் ஃபியூச்சர் டாட் கேன்சல்ங்கிறத வந்து கொடுத்தாலே போதும். அட் த சேம் டைமில் நம்மளோட காலபிள் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது கேன்சல் ஆகிரும். எந்த டைமில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருந்தாலும் அது வந்து கேன்சல் ஆகிரும் பை யூசிங் ஃபியூச்சர் டாட் கேன்சல்.